வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, சில இடங்களில் சில மனிதர்களிடம் முடியாது என்று கூறுவதால் ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு தான் தலைப்புங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம நிறைய விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்கிறது இல்லை. இப்போ இருக்கிற சொசைட்டியினுடைய பழக்க வழக்கத்தினால நமக்கு என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாயிடுச்சு. நிறைய நண்பர்கள் இருக்கிறதுனாலையும் சரி, நம்மளுடைய தேவைகள் இந்த சொசைட்டிக்கு நிறைய இருக்கிறதுனாலையும், நம்மளுடைய உறவுகள்கிட்டையும் சரி, நம்மளுடைய சுற்றிலும் உள்ளவங்ககிட்டையும் நம்ம பெரும்பாலும் முடியாது அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்ல தயங்குகிறோம். அந்த தயக்கத்தினால நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கும், அதாவது முக்கியமில்லாத விஷயங்களுக்கும் முடியும்னு சொல்லி, அதாவது எஸ் அப்படின்னு சொல்கிறோம். நோன்னு சொல்ல வேண்டிய இடங்களில் கூட நம்ம எஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன் தேவையில்லாத இடங்களில் நம்ம முடியாதுன்னு நம்ம கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். இப்போது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வியை கேட்கணும். சில விஷயங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்களே கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக இருப்பீங்க. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் நண்பர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருதுன்னு வச்சுக்குவோம். இது ஒரு உதாரணத்துக்காக வச்சுக்குவோம். அப்போது அவர் அவருடைய முக்கியமான வேலையாக போகணும் அப்படின்னு சொல்லி உங்களை கூட வர சொல்கிறாரு, ஒரு சப்போர்ட்டுக்கு வர சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக தான் இருக்கீங்க. அந்த வேலையை நிறுத்திட்டு தான் நீங்கள் உங்கள் நண்பர் கூப்பிட்ட இடத்துக்கு அந்த நேரத்தில் போக முடியும். அந்த ஒரே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை தான் செய்ய முடியும். நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூப்பிடும்போது போகிறத வழக்கமாக வச்சுருக்கீங்க. அப்போவும் நீங்கள் முடியாதுன்னு சொல்லாமல் முடியும், சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை போய் அவர் கூட போய் அவர் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நீங்கள் துணைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சப்போர்ட்டுக்காக போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய நன்மைக்காக தான் நீங்கள் போயிருக்கீங்க. அது நல்ல விஷயம்தான், அது வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அந்த நேரத்தை உங்களுடைய ஃப்ரீயாக இருக்கிற டைமாக இருந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் முக்கியமான வேலையாக, உங்களுடைய சொந்த வேலையாக இருக்கீங்க இல்லைங்களா, அதை விட்டுட்டு போகிறீங்க இல்லைங்களா, அந்த வேலையை செய்யாததுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றி உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் சொல்கிறதில்ல. அந்த வேலையை முடிக்கலைன்னா உங்களுக்கு என்னெல்லாம் சிக்கல் ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட சொல்கிறதில்ல. ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது ஒரு நட்புக்குள்ளே தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கலாம். ஒரு உறவுகளுக்குள்ளே ஒருத்தர் கூப்பிட்றாங்க, ஒரு வேலையாக கூப்பிட்றாங்கன்னா நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம், நம்மளுடைய வேலையை அப்படியே விட்டுட்டு போகிறோம். ஒரு எமர்ஜென்சினா கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு போகிறதுக்காக நம்மளை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து முடியாது அப்படின்றத நம்ம பக்குவமாக சொல்லி பழகணும். அதாவது அவங்ககிட்ட நீங்கள் அதை ஒரு அன்பாக சொல்லலாம். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இந்த வேலையை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைமை உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு டைமுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லை இந்த டைமை மாற்ற முடியாது, நான் உடனே போயாகணும் அப்படின்னு சொன்னால் வேறு யாரையாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பக்குவமாக எடுத்து சொல்லலாம். அப்படி சொன்னால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே அந்த நண்பர் அந்த நேரத்தில் கோச்சிக்குவாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் கோச்சிக்கிறது கூட அங்கே டைம் கிடையாது. முக்கியமான வேலையாக இருக்கும்போது நீங்கள் வரலைன்னா இன்னொருத்தரை கூட்டிக்கிட்டு அவர் போகத்தான் போகிறார், அந்த வேலையை அவர் முடிக்கத்தான் போகிறார். இப்போ இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அது உண்மையே கிடையாதுங்க. நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நடக்க வேண்டிய வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் போகலைன்னா உங்களுடைய நண்பர்களுடைய வேலை நடக்காது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிரம்மையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை பற்றி கூட நீங்கள் கவலைப்படாமல் போகிறீங்க. அதனால் நீங்கள் அந்த நோ சொல்ல வேண்டிய இடத்துக்கும் எஸ்ன்னு சொல்கிறீங்க. முடியாதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் உங்களுடைய நண்பருக்கு உதவி செய்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது, உதாரணத்துக்கு சொன்னது,
ஒரு உதாரணம் தான். இது வந்து நிறைய இடங்களில் இதே மாதிரி சூழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் ஏன் இதை வந்து நம்ம முடியாதுன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும்? உங்கள் நண்பருக்கும் நன்மையாக இருக்கணும், உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், இல்லைங்களா? அப்போது முடியாதுன்னு சொல்கிறதுனாலையும் உங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், உங்கள் நண்பருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி மாற்று ஏற்பாடு பண்ணிக்கணும். இப்போது பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது தான் வந்து மெயின் ஒரு குறிக்கோளை தவிர, நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா போகலையா அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயமாகவே அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சு போகும். நீங்கள் போகலைனாலும் அந்த விஷயம் நடந்து தான் இருக்கும்னு. அதனால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் துவங்குறீங்க, உங்களுடைய சொந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ இன்னொரு வேலையாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அது வேலையாகட்டும், உங்களுடைய நட்புகளாகட்டும், உங்களுடைய உறவுகளாகட்டும், அது ஒரு வேற ஒரு மனிதராகட்டும், யார் கூப்பிட்டாலும், யார் உங்களை வந்து அந்த இடத்துக்கு வர சொன்னாலும், உங்களுடைய வேலையை பாதிக்கிற மாதிரி நீங்கள் எப்போவுமே செய்யாதீங்க. அப்படி செய்கிறது உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கிற மாதிரி செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது ஓய்வு நேரமாக இருந்தால் உங்களுக்கு உதவி செஞ்சதில் ஒரு திருப்தியாவது கிடைக்கலாம். ஆனால் முக்கியமான வேலையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அது உங்களுக்கும் திருப்தியாக இருக்க போகிறதில்ல, உங்கள் நண்பருக்கு அது ஒரு பலனாக தான் இருக்க போகுது. எப்போவுமே நம்ம ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை தயாராக வச்சுருக்கணும். இந்த வேலையை செய்கிறது ஏன் செய்கிறேன்னா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்கணும். இந்த பர்பஸுக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன்னு நம்ம முடிவு பண்ணணும். ஏன் இந்த வேலையை நான் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்கணும். இந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு நிகழ்வுக்குமே நீங்கள் ஏன் எதற்கு அப்படின்ற அந்த 2 கேள்வியை நீங்கள் எப்போவுமே உங்களுடைய மனசுக்குள்ளே தயாராக வச்சுருங்க. அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸ் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பீங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக செய்கிறதுக்கு உங்ககிட்ட இந்த நிகழ்காலத்தில் இருக்கிற இந்த நிமிடம் உங்ககிட்ட இருக்குது. அதை உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையினுடைய நிமிடங்களை வந்து வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ஒரு நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க, உங்கள் நண்பருக்காக ஒரு பணத்தை உபயோகப்படுத்துகிறீங்கன்னா, பணத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினாலும், பணத்தை செலவு பண்ணாலும் நீங்கள் இன்னொரு மாற்று வழியில் அந்த பணத்தை சம்பாரிச்சிக்க முடியும். ஆனால் அந்த நேரத்தை, உங்களுடைய நேரத்தை, உங்களுக்கு முக்கியமான விஷயம் செய்து முடிக்க வேண்டிய நேரத்தை, முக்கியமான நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் உங்களுடைய நண்பருக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தை நீங்கள் திரும்பவும் க்ரியேட் பண்ணவும் முடியாது, எங்கேருந்து வாங்கவும் முடியாது. ஏன்னா நேரங்கிறது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். இன்னும் ஆழமாக நம்ம இதை யோசித்து பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற நேரம் ஒரு லிமிட்டடான நேரம் தான். அது வந்து வினாடிகளில் கணக்கு போட்டாலும் நமக்கு வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். நிமிடங்களில் கணக்கு போட்டாலும் அது பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். நாட்களில் கணக்கு போட்டால் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட இவ்வளோ தான் நாட்கள் இருக்குதா, மீதமுள்ள நாட்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ எந்த வயசில் இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய 100 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கிறதா நீங்கள் நினச்சி கணக்கு போட்டிங்கன்னா கூட, சராசரி வயசையும் தாண்டி நீங்கள் 100 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்கிறதாவே கணக்கு போட்டால் கூட, அதில் நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுடைய 100 வயசு வரைக்கும் உள்ள நேரத்தை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன். அது வந்து ரொம்ப கம்மியாக தெரியும். வினாடிகளில் கணக்கு போட்டால் இவ்வளோ தான் இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதனால் எப்பவுமே இந்த நேரங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற நேரம் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது, அன்லிமிட்டடாக இல்லைங்க. அதனால் நீங்கள் லிமிட்டடாக இருக்கிற விஷயத்தை வந்து எப்பவுமே வந்து சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்ற கேள்வியை நம்ம வந்து ரொம்ப பலமாகவே நம்மளை வந்து கேட்டுக்கணும். அது நம்மளுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும், நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும், இந்த வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக இருந்திருக்கணும். அதனால் நீங்கள் எப்பவுமே உங்களுடைய டைமை வந்து மற்றவங்களுடைய அவசியத்துக்கு பயன்படுத்தி அது வந்து உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக போயிடக்கூடாது. நீங்கள் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நீங்கள் முடியாதுன்னு சொல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா, அதுவும் ஒரு கற்றல்னு சொல்ல முடியும். அது ஒரே நாளில் வந்துடும்னு சொல்ல முடியாது. நேற்று வரைக்கும் நீங்கள் கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் அவங்களுக்காக, மற்றவங்களுக்காகவே செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணால் அந்த நேரம் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக கூட கழிஞ்சிரும். மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி நண்பர்களுக்காகவும் மற்ற
மற்றவங்களுக்காகவுமே நிறைய முக்கியமான நிமிடங்களை, முக்கியமான நேரங்களை வந்து செலவிடுறாங்க. இந்த தலைப்பில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.